இறைவனிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி அரினி கைஃப துஹையில் மௌதா, இறைவா மரணித்த விஷயங்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கின்றாய் என்று எனக்கு காட்டு என்பதாக கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் கூறுறான், அவலம் துஅமின், நீ நம்பிக்கை கொள்ள மாட்டாயா? அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பலா லியத்மஇன்ன கல்பி, கண்டிப்பா நான் நம்புறேன், ஆனா என் மனம் அமைதி பெறுவதற்காக ஒன்றை நான் கேட்கிறேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கிறாங்க. இங்க அல்லாஹு தாலாட்ட கேள்வி கேட்கும் போது அல்லாஹு தாலாட்ட படைப்பினங்களை எப்படி படைக்கின்றான், இறந்து போன விஷயங்களுக்கு திரும்ப எப்படி உயிர் கொடுக்கின்றான் என்கிற விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா மறுக்கவில்லை. நீ எப்படி என்கிட்ட கேட்கலாம், உன்னை படைச்ச ரட்சகன்ட்ட எப்படி கேட்கலாம் என்பதாக நான் கேட்கல. அல்லாஹு தாலா நீ நம்பிக்கை கொள்ள மாட்டாயா என்பதாக தான் கேட்கலாம். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய மனம் அமைதி பெறுவதற்காகத்தான் கேட்கிறேன் இறைவா என்பதாக பதிலளிக்கிறாங்க. இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஆலிம், சமூகத்தை குறித்து சிந்திக்கக்கூடியவர், சமூக தலைவர் எப்படி இருக்கணும், அவருடைய கேள்வி எப்படி இருக்கணும், அவர் எப்படி சிந்திக்கணுங்கிற விஷயத்தை இங்க அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். அன்பானவர்களே, யோசிப்பதும் சிந்திப்பதும் ஒரு முஸ்லீமுடைய, ஒரு அறிஞருடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. அது உண்மையான விஷயமாகவே இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த விஷயமாகவே இருந்தாலும் சரி, இங்க நீ என்ன யோசிக்கிறேங்கிற விஷயத்த அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான். நாம் யோசிப்போம், செயல்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.